சிவா கிட்ட வந்து அந்த அரவிந்த் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சோன்னே சிவா வந்து அமைதியா இருக்காரு. "சொல்லுங்க சிவா, நீங்க சிந்து கூட வாழ விரும்புறீங்களா? இந்த மாரி அவருக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவர் ஒய்ஃப் வந்து இவ்ளோ மோசமானவங்களா இருக்காங்களே! வேற ஒருத்தர் விரும்பியிருக்காங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்ப தான் தெரிஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பா அவர் வந்து வேணான்னு தான் சொல்ல போறாரு சிந்துவ. அது மட்டும் கிடையாது, இந்த அரவிந்த கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சிந்துவ சொல்ல தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட சிந்து வந்து அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. சிவா வந்து அமைதியா இருக்காரு. அத பார்த்துட்டு "சிவா சொல்லுங்க சிவா என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொன்னோனே, நான் கொஞ்சம் அரவிந்த் கிட்ட பேசலாமா?" அப்படின்றாங்க. "சொல்லுங்க சார், என்ன விஷயம் சார்?" அப்படின்னோனே, நீங்க எத்தன வருஷமா லவ் பண்ணீங்க? உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி தெரியும் சிந்துவ? எப்படி பழக்கம்?" எல்லா விஷயத்தையும் ஒண்ணு ஒண்ணா கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அரவிந்த் வந்து முன்னுக்கு பின்னா பதில சொல்றாரு. அத கேட்ட சிவா வந்து ஒண்ணுக்கும் கரெக்டான பதில சொல்றாரு. "இப்ப புரியுதுங்களா? நான் சின்ன வயசுலேருந்து சிந்துவுக்கு ஃப்ரெண்டு. எனக்கு தெரியிற விஷயங்கள் கூட வந்து லவ்வர்ன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு தெரியல. அப்படின்னா சிந்துவ உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதுன்னு தான் அர்த்தம். எதுக்காக வந்து இந்த மாரி வந்து சிந்து மேல பழி போட்டீங்க? களங்கத்த உண்டு பண்ணீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொன்னோனே அதிர்ச்சி அடைறாங்க. "இப்ப சொல்ல போறியா இல்லையாடா?" அப்படின்னு சொன்னோனே, அதிர்ச்சியா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து அரவிந்த் வந்து என்ன பண்ண தெரியாம முழிக்கிறாரு. உடனே ஜட்ஜ் வந்து "அப்போ வந்து இந்த மாரி வந்து பொய்யான சாட்சிய கூட்டின்னு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல பார்த்து கேட்குறாரு. "அது வந்து மேடம்" அப்படின்னோனே, அப்போ அவர் ஏன் முன்னுக்கு பின்னா வந்து பதில் சொன்னாரு. அப்போ சிந்து மேல வேணும்னே வந்து கலங்கத்தை ஏற்படுத்தக்க இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உண்மைய சொல்ல போறியா இப்ப இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்டோனே, அதுக்கு அமைதியா இருக்காரு. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உனக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க தான் வந்து சொல்லி பிரகாரம் தான் நீங்க வந்து சொல்லியிருக்க. அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சியா அரவிந்தே பார்த்துட்டு இருக்காரு. ஜட்ஜ் வந்து "அரவிந்த் உண்மைய சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, உங்கள இப்பவே வந்து கைது பண்ண சொல்வேன்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அரவிந்த் "மேடம் என்ன மன்னிச்சிடுங்க மேடம். நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேன். யார் உங்களுக்கு பணத்த குடுத்து இப்படிலாம் பண்ண சொன்னது? உண்மைய சொல்ல போறீங்க இப்ப இல்லையான்னோனே, அப்படியே வந்து ஸ்னேகாவ பார்க்குறேன். ஸ்னேகா வந்து என்ன சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது கேட்டு ஐய்யயோ! ஸ்னேகா மேடம் மாட்டி விட்டோம். நம்ம வந்து சந்ததியே இல்லாம பண்ணிடுவாங்க. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் இல்ல மேடம் எனக்கு ஒருத்தர் பணத்த குடுத்தாரு. அது யாருன்னு எனக்கே தெரியாது. அப்புறமா தான் எனக்கு இன்னும் கூட அவங்கள யாருன்னு தெரியாது மேடம். அவங்க தான் வந்து சிந்து மேல பழிய போட சொன்னாங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டுட்டு வந்து போலீஸ் கிட்ட "இவர தீர விசாரிங்க. இவருக்கு பின்னாடி யார் இருக்குதுன்னு கவனிங்க" அப்படின்னு சொல்றாங்க. "மேடம் ப்ளீஸ் மேடம் என்ன விட்டு சொல்லுங்க மேடம்." "அதெல்லாம் விட முடியாது. ஒரு கோர்ட்ல வந்து ஒரு பொண்ணு மேல இவ்ளோ கேவலமான விஷயத்த நீங்க சொல்லுவீங்க. உன்ன சும்மா விடணுமா? அரெஸ்ட் பண்ணுங்க இவங்க" அப்படின்னு சொன்னோனே, அவர அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு சிந்துவோட அப்பா ஓடி வராரு. அப்படியே வந்து சிவா கால்ல விழ வராரு. உடனே சிவா "ஐய்யய்யோ! மாமா என்ன மாமா இதெல்லாம்?" அப்படின்றாரு. உடனே வந்து "என் பொண்ணோட களங்கத்த போக்கிட்டீங்களே மாப்ள. ஒரு நிமிஷத்துல என் பொண்ண வந்து எவ்ளோ அசிங்கப்படுத்துனாங்க தெரியுமா? என்னையும், என் பொண்ணையும், என் குடும்பத்தையும் அவ்ளோ அசிங்கப்படுத்துனாங்க. இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு தான் மாப்ள நெனச்சேன். ஆனா நீ வந்து ஒரு நிமிஷத்துல வந்து என் பொண்ண காப்பாத்திட்டியே மாப்ள. நீ சாமி மாப்ள" அப்படி சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்புறாரு. "ஐய்யய்யோ! மாமா என்ன மாமா நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஜட்ஜம்மா என்ன மன்னிச்சிடுங்க ஜட்ஜம்மா. இந்த மாரி கேஸ் நடக்கும்போது பண்ணக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்னால முடியல ஜட்ஜம்மா. என் மாப்பிள்ளைய ஒரு தடவ வந்து கால நான் தொட்டு கும்பிடணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! மாமா அப்படிலாம் பண்ணிடாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா உங்கள கெஞ்சி கேட்குறேன் மாமா. எனக்கு தெரியாதா மாமா? சின்ன வயசுலேருந்து சிந்துவ நான் பார்க்குறேன். எனக்கு தெரியாதா அவ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு? இத வேற எனக்கு யாராவது சொல்லணுமா என்ன? என்ன மாமா நீங்க?" அப்படின்னோனே, எனக்கு தெரியும் மாப்ள. உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வந்து எப்படி சித்துவன காப்பாத்துவேன்னு நெனச்சேன். அதே மாரி காப்பாத்திட்டேன் மாப்ள" அப்படின்னு சொல்றாரு. உடனே சிந்து "மாமா நீங்க போய் உட்காருங்க மாமா. மேற்கொண்டு பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. சிந்து வந்து அழுதபடி வந்து சிவாவ பார்க்குறாங்க. சிவா சிந்துவ பார்க்குறாங்க. அப்ப சிந்து வந்து மனசுலயே யோசிக்கிறாங்க. டாக்டரே நான் உனக்கு அவ்ளோ பெரிய துரோகம் பண்ணேன். அப்போ கூட என் மேல ஒருத்தன் கலங்கம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, அந்த மாரி வந்து என் கலங்கத்த தொடச்சிட்டியே! நீ வந்து சாமி தான் டாக்டரே! என் அப்பா உன் கால்ல விழக்கூடாது டாக்டரே! நான் தான் உன் கால்ல விழணும். காலம் ஃபுல்லா உன் கால்ல நான் சேவகம் செய்யணும் டாக்டரே! இந்த உன்ன மாரி வந்து ஒருத்தன வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். உன் கூட வாழ்ந்த இந்த நாட்கள், இந்த கொஞ்ச நாட்கள் எனக்கு போதும் டாக்டரே! நீ இப்போ உண்மை சொன்னாலும் சரி, எனக்கு அத பத்தி கவல இல்ல. என் கூட வாழ வேணாம்னு சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவல இல்ல. என் கூட வாழலனாலும் பரவால்ல டாக்டரே! என் கலங்கத்த துடைக்கணும்னு நீ நெனச்ச பாரு, அப்பவே நீ ஜெயிச்சிட்ட டாக்டரே! நான் தோத்துட்டேன் டாக்டரே! இந்த விஷயத்துல நான் ரொம்ப தோத்துட்டேன். இனிமேட்டு உன் கூட வாழலனாலும் எனக்கு பரவால்ல டாக்டரே! உன்ன பார்த்துக்கிட்டே என்னால வாழ முடியும் டாக்டரே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாங்க. மனசுலயே வந்து நெனச்சிட்டு சிவாவ பார்த்துட்டு, சிவா வந்து அமைதியா இருக்காரு. "சொல்லுங்க சிவா, கல்யாணத்த நான் ரத்து பண்ணணுமா? வேணாமா? நீங்க சிந்துவோட வாழ விரும்புறீங்களா?" அப்படின்னோனே, "மேடம் இந்த திருமணத்த நீங்க ரத்து பண்ண வேணாம். நான் சிந்துவோட சேர்ந்து வாழ்றேன்" அப்படின்னோனே, சிந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமா பார்க்குறாங்க.